ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரமாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கணபதி அதர்வ சீர்ஷோபனிஷத்து இதனுடைய விளக்கத்தை பார்க்க முன்னால கணபதியை பற்றின ஒரு முன்னுரை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் நாம் ஒரு தடவை சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அதர்வ சீர்ஷத்தினுடைய மீனிங்கை பார்க்கலாம். கணபதி முதற் கடவுள் அப்படின்னு பேர் வாங்கினவர். எல்லா கடவுளையும் முதற் கடவுளையும் எந்த கடவுளை வணங்குறதா இருந்தாலும் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் அந்த விநாயகரை வழிபட்டுட்டு தான், கணபதியை வழிபட்டுட்டு தான் நம்ம மற்ற தேவதைகளையே வணங்கணும். அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு என்ன பேர், முதற் கடவுள். எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் கணபதியை வழிபட்டுட்டு நம்மளுடைய பாரதத்தில் இது ஒரு பழக்கம். பல உருவங்களில் நம்ம கணபதியை வழிபடுறோம். இது ஒரு விசேஷமான அம்சம். பல உருவங்களில் நம்ம வழிபடுறோம். பார்த்திங்கன்னா நிற்கின்ற கணபதி, நர்த்தன கணபதி, அப்புறம் தவழுகின்ற கணபதி, பால கணபதி, வித்யா கணபதி, லக்ஷ்மி கணபதி, இந்த மாதிரி பல பல உருவங்களில் நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். அதுக்கு ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு மூல மந்திரங்கள்னு ஒன்று இருக்குது. அந்தந்த கணபதிக்குன்னு ஒரு மூல மந்திரம் இருக்குது. அது நாம் வகுப்புக்கு கடைசியில் பார்க்கலாம். இந்த கணபதிக்கு இந்த மூல மந்திரம். அந்த மூல மந்திரத்தை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம்? ஜபத்துக்கு பயன்படுத்தலாம், தியானம். அந்த மூல மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பூஜை பண்ணும்போது, நீங்கள் நித்திய பூஜை பண்ணும்போது அந்த கணபதி நீங்கள் ஆவாகனம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு பால கணபதி ஆவாகனம் பண்ணலாம், ஒரு நாளைக்கு நர்த்தன கணபதியை நீங்கள் ஆவாகனம் பண்ணலாம். அதற்குண்டான பூஜையை நீங்கள் தேவதா பூஜை, நித்திய பூஜை பண்ணுறீங்க இல்லையா, அதில் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் பூஜை பண்ணலாம், அல்லது தியானம் பண்ணலாம், அல்லது நம்ம வேதாந்தத்தில் அதனோட அர்த்தத்தை சிந்திக்கலாம். இதுதான் மூல மந்திரத்தினுடைய விதி. இதற்காக தான் மூல மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சங்கராச்சாரியார் கணேச பஞ்சரத்னம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதி நமக்கு தெரியும். முதாகராத்த மோதகம். அந்த ஒரு இதுல கணபதியை என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத சிந்திச்சுட்டு, நம்ம வேர்டு பை வேர்டு மீனிங் போறதில்ல, ஜென்ரலா அந்த கணேச பஞ்சரத்னத்துல கணபதியை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறது நான் வரிசையா அதோட டிரான்ஸ்லேஷன் மட்டும் அப்படியே சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம கணபதியோட விசாரத்துக்கு நம்ம போகலாம். அவர் அப்படி என்ன சொல்லுவார்னா, சந்தோஷமாக கையில் மோதகத்தை வைத்திருப்பவரும், முக்திக்கு சாதனமாக உள்ளவரும், சந்திர பிறையை தலையில் தரிப்பவரும், மனிதர்களை காப்பவரும், தனக்கு மேல ஒரு நாயகன் அற்றவரும், பல கணங்களுக்கு அவர் எப்படி இருக்காரு, தலைவனாகவும். கணானாம் பதி தான் கணபதி. கஜாசுரனை கொன்றதுனாலதான் இவருக்கு அந்த அசுரனை கொன்றவரும், நம்மளுடைய அசுபங்கள் அழுக்குகளை நீக்கக்கூடியவரும், மனதில் இருக்கிற அழுக்குகளை நீக்கக்கூடியவரும், தன்னை வணங்காதவருக்கு ஒரு பயத்தை கொடுப்பவரும், எப்படியாவது நம்மளை வணங்கணும் அப்படிங்கறக்காக பயத்தை கொடுப்பவரும், அடுத்த உதிக்கும் சூரியனை போன்ற ஒரு பிரகாசத்தை உடையவரும், அரக்கர்களை அழிப்பவரும், தன்னை வணங்குபவர்களுடைய ஆபத்தை போக்குபவரும், எல்லா தேவதைகளுக்கும் ஈஸ்வரனும். அப்ப ஈஸ்வர தத்துவம் தான் விநாயகராக இருக்குங்கிறத அந்த இடத்துல பஞ்சதத்திலே சங்கராச்சாரியர் கொடுத்திருப்பாரு. இந்த ஒரு பாயிண்ட் தான் அது கொட்டேஷன் எடுத்தேன். என்ன சொல்றாரு, தேவதைகளுக்கு ஈஸ்வரனும், ஐஸ்வர்யத்தினுடைய அதிபதி, ஐஸ்வர்ய வேணுக்கு அதனுடைய அதிபதியும், எல்லா உலகங்களுக்கும் நன்மை அளிப்பவரும், பெரிய வயிறை உடையவரும்,
யானையினுடைய முகத்தை உடையவரும் அழிவற்றவரும்னா ஈஸ்வர தத்துவம். அழிவற்றவரும் கிருபையுடன் கூடியவரும், தன்னை வணங்குவர் மீது ஒரு கிருபா கருணையுடன் கூடியவரும், பொறுமைசாலியும், பக்தர்களுக்கு ஆனந்தத்தையும் புகழையும் மன நிம்மதியையும் தருபவரும், ஏழைகளின் கவலைகளை துடைத்து எடுப்பவரும், வேதங்களால் போற்றப்படுபவரும், பரமேஸ்வரனுடைய முதல் புதல்வனும், அரக்கர்களுடைய கர்வத்தை அழித்தவரும், உலகங்களை அழிக்கும் வண்ணம் பயங்கரமானவரும், கடைசியில் அந்த பாம்புகளை அலங்காரமாக வைத்துக் கொண்டவரும், தந்த காந்தி, அந்த லைன் மிகவும் அழகான தந்த காந்தி உடையவரும், உலகத்தில் எல்லோரையும் அழிக்கும் யமனை நியமனம் செய்த பரமேஸ்வரனுடைய புதல்வனும், எண்ணத்திற்கு எட்டாத உருவம், அரூபக. அப்ப எங்க போய் நிக்கிறாரு? அரூபக. விநாயகர் ரூபம் இருக்கு, அப்ப எங்க அரூபங்கிற வேர்டு வருது? பரமேஸ்வரரும் முடிவற்றவரும், தொடக்கமும் கிடையாதவருக்கு முடிவும் கிடையாதுன்னா யாரு? ஈஸ்வரன். எஸ். இடையூறுகளை களைபவரும், அப்ப விநாயகர் ரூபத்துக்கு வந்துடணும். இடையூறுகளை களைபவரும், யோகிகள் அவரை நினைச்சு தியானம் பண்ற யோகிகளுடைய இதய கமலத்தில் எழுந்தருளுபவரும், வசிப்பவர் எடுத்துக்கலாம். இந்த ஏக்கதந்தனான கடவுளை நினைப்போ என்பது கணேச பஞ்சரத்னத்தினுடைய சாரம். இதுதான். இதைத்தான் அவரு நம்ம முதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதகம் அதனுடைய இதுல இதுதான் சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியார். இப்ப நம்ம கணபதியோட மந்திரம் பாத்தீங்கன்னா கம் கணபதையே, நீங்க சாண்டிங் சொல்லும்போது சொல்லி கொடுப்ப கம். அந்த கம்முனா என்ன? நம்ம தமிழ்ல சொல்ற பாருங்க கம்மு, அதேதான் அர்த்தம். கம்முன்னு இரு. அப்ப என்ன அர்த்தம்? கணபதி மந்திரத்துல கம் என்பது நம்ம குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க? கம்முன்னு இருக்க மாட்டேன், குறும்பு பண்ணிட்டு இருக்கிற குழந்தைகள் என்ன சொல்லுவாங்க? கம்முன்னு இரு, பேசாம கம்முன்னு இரு அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்றது? குறும்பு பண்ணாம இரு என்பதற்கு நாம என்ன யூஸ் பண்றோம்? கம்முங்கிற கூறுவது வழக்கம். அதே அந்த பொருள் கணபதியை தியானம் பண்ணுன்னு அர்த்தம். கம்முன்னு என்ன அர்த்தம்? கணபதியை மனசுல நினைச்சிட்டு இரு அப்படின்னு அர்த்தம். இது எல்லா இடத்துலயும் நம்ம இந்த கம்முனுங்கிற வார்த்தை எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்காமா, கம்முனு. சோ இவருடைய உருவத்தை பார்க்கும்போது எப்படி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு சிரிப்பு வரக்கூடியதாக யானையுடைய முகம், மற்ற தேவதைகளிலிருந்து மாறுபட்ட உருவத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு பெருத்த வயிறு, அப்புறம் குறுகிய கண்கள், அப்புறம் காது, பரந்த காது. சோ இந்த அவருடைய தத்துவத்தை காட்டும் எல்லா உலகங்களும் அவருடைய வயிறு ஏன் பெருசா இருக்குன்னா உலகமே அவருக்குள் அடக்கம். அதனாலதான் அந்த வயிறு பெருசு. நீங்க பாருங்க, அது வயிற்று சுத்தி ஒரு பாம்பு கட்டி வச்சிரு மாதிரி இருக்கும். ஒரு பாம்பு பிடிச்சி வயிற்றுல கட்டின மாதிரி இருக்கும். அது உலகம் என்ன சொல்றது? தன்னிலை இழக்காமல், வெடிக்காமல், அதர்மத்தில் போய் தன்னுடைய நிலையை இழக்காமல் எதை வச்சிருக்காரு அவரு? பாம்புங்கிற தர்மத்தின் வச்சுதான் உலகம் இப்ப இன்னைக்கு உலகம் இயல்பாக செயல்பட்டு கொண்டிருக்கணும்னா அதுக்கு ஆதாரம் தர்மம். எங்கெங்க தர்மம் அழியுதோ அவர் என்ன பண்ணுவாரு? பாம்பு அந்த வயிற்றை கட்டி வச்சிருக்கிறதுங்கிறது தர்மத்தின் மூலியமாக உலகத்தை கட்டுக்குள் வைத்து அந்த ஸ்திதிங்கிறது ஓடிட்டு இருக்கு. தர்மம்ங்கிறது இல்லைன்னு வச்சுக்கல, உலகமே நிக்க முடியாது. சோ அந்த கட்டுக்குள் வைத்திருப்பவரும். அப்புறம் சில பார்த்தீங்கன்னா துதிக்கையில் என்ன வச்சிருப்பாரு? மோதகம், கையில மோதகம், இந்த மாதிரி அமிர்த கலசத்தை அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும். அதனாலதான் எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் வணங்கக்கூடியவர் கணபதி. இப்போ அதனுடைய குறுகிய கண்கள் நான் சொன்னேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தன்னை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு சூக்ஷ்ம புத்தியை கொடுக்கக்கூடியவரும். சூக்ஷ்ம புத்தி. வேதாந்தத்துக்கு என்ன தேவை? சூக்ஷ்மமான புத்தி தேவை. அதனால அந்த கண்கள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? வயிறு பெருசா இருக்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி கண்ணுங்கிறது சின்ன கண்ணா இருக்கும். எதற்குனா தன்னை வணங்குபவர்களை வழிபடுவருக்கு நாம நினைப்ப யானையோட ஃபேஸ் அது சின்ன கண்ணு அப்படின்னு. அதுக்கு என்ன தாத்பரியம்? சிறிய கண் என்பது சூக்ஷ்ம புத்தியை கொடுப்பவர். பரந்த காது,
அப்படின்னு என்ன? தன்னை வழிபடுபவருக்கு அதிகமான நல்ல விஷயங்களை கேட்க செய்பவரும். அதான் பரந்த காதுன்னு அர்த்தம். நல்ல விஷயங்களை கேட்க செய்பவரும். தன்னுடைய பக்தர்கள் தன்னை வழிபடுபவர்களுக்கு நல்ல விஷயங்களை கேட்க செய்பவரும். நமக்கு இன்னொரு கதை தெரியும். யாரு அவதாரம்? திருமாருடைய அவதாரம் வியாசர், வேத வியாசர். அவருக்கு பேரு வேத வியாசர். அவர் மகாபாரதம் எழுத கேட்கும் போது அவருக்கு என்ன பண்ணார்? தனக்கு தான் அதுக்கு எழுதி தன்னுடைய தந்தத்தை உடைத்து, அதனாலதான் என்ன பண்ணாரு? மகாபாரதத்தை அவர் எழுதியதாக கூறப்படுகிறது. இப்போ அடுத்த பாயிண்ட், அவரு யாரு? அம்பாள் புதல்வன். அம்பாளை போலவே பார்வதி அவருடைய மகன். அந்த அம்பாளை போலவே பாசாங்குகளை, வேப்பாசுங்குகளை கைகளை தரித்திருப்பார். பாசாங்கு அப்படின்னு என்ன? ஆசைகளை நிறைவேற்றி தருவதுடன், அந்த பாசாங்குங்கிறது எதுக்கு காமிக்குது? மனதில் தோன்றுகின்ற நீங்க என்ன ஆசை கேட்கிறீங்களோ அதை நிறைவேற்றி தருபவரும். அடுத்த ஸ்டேஜ் நமக்கு என்ன வேணும்? ஆசைகளே எழாமல் தடுக்க செய்யவரும் தான் பாசாங்கு. அந்த பாசாங்கிறது எதை குறிக்குது? ஆசையை, மனதில் தோன்றுகின்ற ஆசையை நிறைவேற்றி கொடுப்பவரும். இன்னொன்னு ஆசை வைராகியத்தை கொடுக்கக்கூடியவர் அர்த்தம். ஆசை எல்லாமே என்ன அர்த்தம்? வைராகியத்தை கொடுக்கக்கூடியவரும். கையில் பாச கயிற்றினால். அடுத்தது அகங்காரத்தையும் கோபத்தையும் அழிக்கும் சக்தியை கொடுப்பவரும். அதான் அது அர்த்தம் பாசாங்கு, கயிறு. அடுத்தது அவருடைய வாகனம் மூஞ்சூறு, நமக்கு தெரியும். மூஷிக்கம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல மூஷிக்கம் அப்படின்னா மூஞ்சூறுன்னு அர்த்தம். ஏன் அவருக்கு வாகனம் எதை குறிக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. எலி எப்பவுமே மூஞ்சூறு உட்கொள்ளும் பொருள்களை தான் இருக்கிற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு போய் அந்த பொருள்களை எடுத்துக்கொள்வதை போல தன்னை சார்ந்த பக்தர்களினுடைய பாப்பங்களை அவரிடமிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு சென்று அதை அழிப்பவ அதனால என்று காட்டப்படுகிறது. அதுதான் மூஷிக்க வாகனத்தினுடைய சிறப்பு. என்னன்னா, எலி எப்படி தான் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துல போய் உணவை தேடிட்டு திரும்பி இருந்துக்குதோ அதை போல இவரு பாபங்களை வெளித்தள்ளுபவர். ஒவ்வொரு மனிதனுடைய பாப்பங்களையும் வெளித்தள்ளுவர்னா புண்ணியத்தை கொடுத்து பாப்பத்தை க்ஷயம் பண்ணக்கூடியவர். தன்னை வழிபடுவர்களுக்கு இந்த பாப்பத்தை அழிக்க பாப்ப க்ஷயம் பண்ணக்கூடியவர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிரம்மணஸ்பதி. வேதங்களுடைய கணபதிக்கு வேதங்கள்ல இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரம்மணஸ்பதினாலும் இவர் தான். அது தனிப்பட்ட தேவதை கிடையாது. பிரம்மணஸ்பதி சூக்தம்னே இருக்குது, நம்ம பார்த்திருக்கோம். அப்புறம் பூத பிரேத பிசாச எல்லாத்துக்கும் இவர் தான் தளபதி. நீங்க பூத பேத பிசாசு எந்த வழிபாடு பண்றவங்களும் பாருங்க விநாயகரை பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாத்தையும் இவர் கண்ட்ரோல்ல வச்சிருப்பவரு. அப்புறம் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் கணபதியை வழிபட்டுட்டு தான் ஸ்ரீவித்யா உபாசனைக்கே போவாங்க. ஸோ நீங்க ஆல் டைப் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேயர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வழிபாடுகள் பார்க்குறோம் பார்த்தீங்களா, எல்லாருமே விநாயகர் மட்டும் விட மாட்டாங்க. விநாயகரை வழிபட்டுட்டு தான் அவங்க தேவி உபாசகமா இருந்தாலும் சரி, இல்ல வேத பூத பேய் வணங்குறவங்களா இருந்தாலும் சரி, எந்த தேவதை நம்ம அதனால நித்திய பூஜை பண்ணும்போது நீங்க சிவனுக்கு பூஜை பண்றதா இருந்தாலும் முதல்ல எங்க பூஜை பண்ணிட்டு தான் வரணும், விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டு தான் நீங்க சிவனுக்கு பூஜை பண்ணணும். பெருமாளுக்கு பண்றதா இருந்தாலும் விநாயகருக்கு பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வழிபடணும். அப்படிங்கிறது அவருடைய சிறப்பை காமிக்குது. அடுத்தது அவருடைய வினோதமான வடிவத்தை உடையவர் கணபதி. இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஏன்னா சிறிய கண்கள் பெரிய காதுங்கிறதுல என்னது, இப்ப முருகர் அப்படின்னா அவர் நம்மளாட்டுமே ஒரு கண்ணு காது மூக்கு அழகுக்கு உரியவன் முருகர் பார்க்கிறோம். அம்பாள்னா நம்மளுடைய உருவத்துல பார்க்கிறோம். ஆனா இந்த ஒரு தேவதை மட்டும்தான் டிஃபரண்ட். எது வினோதமான வடிவம், யானையோட தலை. ஏன் அது இண்டிகேட்ஸ் வாட், ஏங்கிறத விட தட் இண்டிகேட்ஸ் வாட், வினோதமான வடிவத்தை கணபதி அடைந்த அந்த கணபதியை வழிபட்டால் நம் மனதும் வினோதமாகவும் சிந்திக்கக்கூடிய சக்தியை பெறும். ஏன் வினோதமா எங்க போய் சிந்திக்கணும், சாஸ்திரத்துக்கு வந்தா என்ன சொல்லுது சாஸ்திரம், நாம என்ன நினைச்சு வச்சிருக்கோம், நான் ஒரு காலத்துல பிறந்திருக்கேன், நான் ஒரு நாள் காணாம போறேன்னு நாம தெரிஞ்சு வச்சிருக்கேன்.
சாஸ்திரத்துக்கு வந்தன சாஸ்திரம் ஏய் நீ எப்பொழுது இருக்கிறவ, இந்த உலகம் என்னது வினோதமான சிந்தனை தானே. அந்த வினோதனமான அந்த நம் மனம் வினோதமாகவும் சிந்திக்கக்கூடிய சக்தி அவருடைய உருவம் எதை காமிக்குதாமா, வினோதமாக சிந்திக்கக்கூடிய சக்தியையும் ஆனந்தமாகவும் சாந்தியுடனும் இருப்பதற்கு இந்த கணபதியினுடைய உருவம் நமக்கு உபனிஷத்துக்களில் கூறப்பட்ட என்னை பற்றிய வினோதமான எண்ணங்களை புரிந்து கொள்கிற சக்தியை கொடுக்கிறதுனால அவருக்கு என்ன உருவம், வினோதமான உருவம். அதுல உபனிஷத்துக்கள்ல நிறைய இடத்துல விநாயகருடைய வழிபாடு நம்ம பார்க்கிறோம். அதுல கணபதி அதர்வசீஷம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தியானது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹோமம் பண்ற இடத்துலயும் கணபதி அதர்வசீஷம் சொல்லுவாங்க. ஒரு இது எந்த ஹோமமா இருந்தாலும் கணபதி ஹோமம் பண்ணாம வேற எந்த ஹோமம் பண்ண முடியாது. அவங்க நீங்க லட்சுமிக்கு ஹோமம் பண்ணுன்னு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி நம்ம நித்திய பூஜையில கணபதிக்கு பண்ணிட்டு தான் பண்றோமோ அந்த மாதிரி ஹோமம்னு ஒரு வேர்டு வந்துட்டா யார் ஃபர்ஸ்ட் வந்துடுவா, கணபதியை பண்ணிட்டு தான் அவங்க அடுத்ததுக்கு போக முடியும். கணபதிக்கு கொடுத்துட்டு அவருடைய வழிபாடை முடிச்சுட்டு தான் பாத்தீங்கன்னா அடுத்த ஹோமத்துக்கே போவாங்க. இப்போ அந்த கணபதி அந்த அப்போ கணபதி அதர்வசீஷன் சொல்லித்தான் ஹோமம் பண்ணுவாங்க. அதனாலதான் இது அவ்வளவு முக்கியத்துவம். எத்தனையோ மந்திரங்கள் இருக்குங்க, கணபதிக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு, 1 2 இல்ல. அதுல ஏன் கணபதி அதர்வசீஷம் ரொம்ப முக்கியம்னா, சீஷம்னா தலை முக்கியம். தலை நம்ம உடம்புல எது நம்ம முக்கியம், அதனாலதான் ஹெல்மெட் போட்டுக்கிறோம். எங்க அடிபட்டாலும் ஏதோ பண்ணிடுறாங்க, இந்த தலையில அடிபட்டா மட்டும் அதனால என்ன பாதுகாத்துக்கிறோம், தலை. சீர்ஷம்னா முக்கியம். கணபதி அதர்வன வேதத்துல வர்றதுனால இது அதர்வா. அதர்வங்கிற ரிஷி கொடுத்ததுனால இது அதர்வன. அதர்வன வேதமே அதர்வன ரிஷி தான். சோ இதுக்கு கணபதி அதர்வ. சீர்ஷம்னா இது தலை போன்றது. அதர்வ வேதத்துக்கு விநாயகருக்கு சீர்ஷம் தலை போன்றதுன்னா என்ன அர்த்தம், முக்கியம்னு அர்த்தம். எப்படி தலை நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி வழிபாடுகளில் எந்த கணபதி அதர்வசீஷ வழிபாடுங்கிறது ஹோமம் பண்றது, சாண்டிங் பண்றது. நீங்க சாண்டிங் பண்ணும்போது எது முதல்ல சொல்லி கொடுக்குறோம், கணபதி அதர்வசீஷம். அதனால அது சீர்ஷம்ங்கிற பெயரை அது பெற்றிருக்குது. சோ கணபதியை நாம எப்படி இப்ப பார்க்க போறோம், அது முதல்ல கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். உலகை உண்டு பண்ணி காத்து அழிக்கும் பிரம்மம் யாரா பாக்குறீங்க, கணபதியாக பார்க்கணும். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். உலகத்தை காத்து அழித்துனா நம்ம ஈஸ்வரன் எடுத்துக்கலாம். காத்து சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணக்கூடியவர் யாரு, ஈஸ்வரக. அவரைத்தான் எந்த ரூபத்தில் வழிபடுறோம், கணபதிங்கிற ரூபத்தில் வழிபடு. அப்ப பாருங்க, உலகத்தை படைத்தவர் கணபதி சொல்லலாமா வேண்டாமா? இது தெரியாதனால முருகர் குரூப் என்ன சொல்லுது, ஏய் உலகத்தை படைத்தவர் முருகர் நீ எங்கிறாங்க. என்ன கான்செப்ட் புரியல. அந்த ஈஸ்வர தத்துவத்தை தான் நம்ம விநாயகரா வழிபடுறோம். மற்றவங்க கேட்கறாங்க எதுக்கு உங்களுக்கு இத்தனை தெய்வம், நாமளும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிடறோம். எல்லா மதத்திலும் ஒரே தெய்வம் தானே, நமக்கு மட்டும் ஏது இருக்கிறது ஒரே இறைவன் தான். யார் இத்தனை தெய்வம் சொன்னா, இருக்கிறது ஒரே இறைவன். நாம அதுக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபடுறோம், அவ்வளவுதான். விக்னங்களை போக்கக்கூடிய இடத்தில் அவருக்கு விநாயகன் பேர் கொடுக்கிறோம், இறைவனுக்கு நாம பேர் கொடுக்கிறோம். ஸ்கந்தனாக இருக்கும் போது அவருக்கு முருகன் பேர் கொடுக்கிறோம், சக்தியாக இருக்கும் போது அம்பாள்னு வழிபடுறோம். ஒரே இறைவனை நாம் என்ன வெவ்வேறு ரூபங்கள் கொடுத்து வழிபடுறோம். ஆனா நம்ம வழிபடுறது என்னதான், ஒரே இறை சக்தி ஈஸ்வர தத்துவம். இது தெரியாதனால நமக்குள்ளே என்ன நடக்குது, நான் திருமாலை மட்டும்தான் வழிபடுவேன். ஒரு குரூப் நான் ஈஸ்வரனை சிவனை மட்டும்தான் வழிபடுவேன். ஒரு குரூப் நான் சூரியனை மட்டும்தான் வழிபடுவேன். ஒருத்தர் நான் முருகனை மட்டும்தான் வழிபடுவேன். இப்படி என்ன ஆயிடுச்சு, குரூப் நம்புக்குள்ள கிளம்பிருச்சு. பிகாஸ் அஸ்திவாரமான வேதாந்த நாலேஜ் இல்லாததுனால இந்து மதத்துக்குள்ளேயே இப்ப குழப்பம் மிஞ்சி ஆயிடுச்சு. குழப்பமோ குழப்பம். சில பேர் நான் ராமனை மட்டும்தான் வழிபடுவேன், சில பேர் நான் கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடுவேன். வேற எந்த கோயில் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், ரோட்ல இருந்தா கூட கும்பிட மாட்டேன். நான் கிருஷ்ணர் கிருஷ்ணா கிருஷ்ணா. இது ஒரு குரூப் கிளம்பிருச்சு. ஏன் இப்படி, என்ன புரியல உங்களுக்கு? ஈஸ்வரன் தான் கணபதி, ஈஸ்வரன் தான் முருகர், ஈஸ்வரன் தான் திருமால், ஈஸ்வரன் தான் ராமர், ஈஸ்வரன் தான் கிருஷ்ணர். இது தெரியாதனாலதான் என்ன ஆயிடுச்சு இப்போ. அதனாலதான் இப்ப நம்ம எது தெளிவா பாத்துக்கிறோம், ஈஸ்வர தத்துவத்தை வேதாந்த வகுப்புகள்ல எந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோமோ அதையே கணபதியாக வழிபடுகிறோம். அப்ப நீங்க சிருஷ்டி கணபதி சிருஷ்டி சொல்லலாமா இல்லையா? கரெக்ட், அவர் தான் உலகத்தை படைச்சாரு. ஆமா, நம்ம சொல்ல போறோமே. நம்ம கணபதி படைக்கல முருகர் படைச்சா நம்ம சொல்ல போறோம்.
முருகர் படைச்சாருன்னா ஆமாம்போ, இல்ல விநாயகர் தான் படைச்சாருன்னா நம்ம என்ன சொல்ல போறோம்? சிருஷ்டி ஸ்திதி கர்த்தா விநாயகர் ஒரு குரூப் சொன்னா ஆமான்னு தான் நம்ம சொல்லுவோம். இல்லைங்க முருகர் தாங்க சிருஷ்டி ஸ்திதி கர்த்தா. எஸ், என்னங்க இதுக்கு ஆமாங்கிறீங்க இதுக்கு ஆமாங்கிறீங்க? அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் வேத மந்திரத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது. அந்த பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவம் தான் எல்லா தேவதைகளாகவும் இருந்து நமக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு கான்செப்ட் புரிஞ்சிட்டோம்னா எங்கேயும் பிரச்சனை வராது. இது பாத்தீங்கன்னா எப்படி இதை படிக்கணும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாயங்காலம் காலையிலையும் சாயங்காலம் நம்ம இந்த உபனிஷத்துக்கு சாண்டிங் நம்ம பண்ணலாம். அதனால எது எது பாப்பம் போகுதுங்கிறது அங்க பலஸ்துதியிலேயே இருக்குது, நம்ம பார்க்க போறோம். இதை படிக்கிறதுனால என்ன பிரயோசனம், இதனுடைய அர்த்த படிக்கிறதுனால ஒரு சாண்டிங்னால கண்டிப்பா ஒரு பிரயோசனம் உண்டு. ஆனா அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு நீங்க சாண்ட் பண்றீங்க போது அதனுடைய பலன் அதீதம். அதனாலதான் என்ன சொல்லி கொடுக்குறோம் இத்தனை நாள்? அர்த்த ஞானம், சப்த ஞானம். சாரி, இப்ப எதை கொடுக்குறோம்? அர்த்த ஞானம். இது ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குற 6 நாளே கேட்பாங்க எல்லாரும், ஏங்க இதுக்கு மீனிங் சொல்லி கொடுங்கண்ணா. எடுத்தொன்ன வேதாந்தம் புரியாமல் கணபதி அதரசீஷத்துக்கு மீனிங் எடுக்க நாங்க எடுத்துருவோம், ஒண்ணு புரியாது. ஈஸ்வர தத்துவம் என்னன்னு தெரியாது, பிரம்ம தத்துவம் என்னன்னு தெரியாது. எப்படிங்க கணபதி அதரசீஷத்துக்கு மீனிங் எடுக்கிறது? எப்படிங்க ருத்ரத்துக்கு மீனிங் எடுக்கிறது? சிவனும் என்னதான் ஈஸ்வர தத்துவம் தான். சோ அந்த தத்துவத்தில் நின்னா மட்டும் புரிஞ்சா மட்டும் பத்தாது, அந்த ஈஸ்வரனாக பிரம்மனாக நான் இருக்கிறேன்ங்கிறது அட்லீஸ்ட் பரோட்சமாவது தெரிஞ்சிருக்கணும். அபரோட்சமா தெரியலனா கூட பரோட்சமாவது என்ன இருக்கணும்? ஓ அப்படி ஒரு தத்துவம் இருக்கு, ஓ இப்படி இருக்குன்னா தெரிஞ்சிருந்தா தான் எதை எடுக்க முடியும் மீனிங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஏங்க இது சும்மா வாயில சொல்லி என்ன பண்ணுறது, அர்த்தம் சொல்லுங்க அர்த்தம் சொல்லுங்கன்னா நாங்க எதுவும் சொல்லுவோம் அப்படிதான் நம்ம சொல்றது. ஏன்னா இப்ப சொன்னா புரியாதுன்னா பொக்குன்னு போயிடுவா, நான் சொல்லுவோம் கடைசியா ஒரு நாளைக்கு நான் கடைசியா நம்ம எல்லாம் பிளான் பண்ணி ஒரு நாள் பார்த்துக்கலாம், அப்படிதான் நாங்க சொல்லிட்டே வந்தோம். ஏன்னா முதல்ல சொன்னா அர்த்தம் நான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு கணபதி அதரசீஸ்வரத்தினுடைய மீனிங் எடுக்கிறதாட்ட ஒரு முட்டாள்தனை எதுவுமே கிடையாது, புரியாது அவங்களுக்கு. சோ வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்க தான் என்ன பண்ண முடியும்? இப்ப they are qualified enough to study the meaning of all வேத மந்திரம். பாத்தீங்களா, இப்போ என்னதான் நீங்க மந்திரத்தை மனப்பாடமா சொல்லி இருந்தாலும் வேதாந்தத்துக்குள்ள வராம மந்திரத்தை மனப்பாடமா சொல்லிட்டு இருக்கிறதுனால அதனுடைய உள்ளதை உள்ளபடி அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவே முடியாது. வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்கனால மட்டும்தான் ஒண்ணு வேண்டாங்க, தாயுமானவர் பாடலை நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியும். அதை விட இன்னும் கீழே திருக்குறளையே நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னா வேதாந்த உள்ள இருந்தா தான் திருக்குறளே புரிய போகுது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். எதுங்க செவிச்செல்வம்? பிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா? சப்த ஞானம். அந்த ஒரு லைன் புரியறக்க என்ன வேணும்? இந்த திருக்குறள் புரிஞ்சுக்கிறக்கா இருந்தாலும் பாரதியார் பாடல் நீங்க புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் இதுக்கே வேதாந்த தேவைனா, தாய்மானவர் பாடல புரிஞ்சுக்கிறக்கே நமக்கு இது தேவைனா வேத மந்திரம் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லையா? சோ யோசனை பண்ணி பாருங்க, நீங்க நம்ம ஐயர்களா இது எவ்வளவு யூஸ் பண்றாங்க, அதை பயன்படுத்துறாங்க. ஆனா அர்த்தம் போது they are lacking. அதனாலதான் அவங்ககிட்ட நம்ம எதை பாக்குறோம்? மெக்கானிக்கல். they are become மணி மைண்டட், they are மெக்கானிக்கலா ஒண்ணு பண்றாங்க, மணி மைண்டடா இருக்காங்க. ஏங்க இப்படி இருக்காங்க? இவ்வளவு மந்திரம் சொல்றாங்களே, ஏங்க இப்படி மணி மைண்டடா நமக்கு இருக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா அங்க ஜீரோ வேதாந்தம். அதனாலதான் இந்த மந்திரத்தினுடைய மகிமை, காசு பண்ற வேலை மகிமை தெரியாதது, காசு பண்ற வேலை மெக்கானிக்கலா போறது, அதை எதுக்காக பயன்படுத்தணுமோ அதை விட்டு போட்டு வேற ஒண்ணுக்காக பயன்படுத்துறாங்க நம்ம நிறைய பாக்குறோம். இதெல்லாம் காரணம் உள்ள வேதாந்திக் ஞானம் வெறும் பாடசாலையில உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி ஹோமம் செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டு ஹோமம் பண்றதுனால மட்டும் கணபதி அதரசீஷத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சோம்னா நாம முட்டாள். எப்படி தெரிஞ்சிருக்க அவங்களுக்கு? அப்படித்தான் அவங்க குரு சொல்லி கொடுத்தாலும் வேதாந்தத்துக்குள்ள அவங்க வராத வரைக்கும் கணபதி அதரசீஷத்தினுடைய மீனிங் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். பிரம்ம தத்துவம் ஈஸ்வர தத்துவமே என்னன்னு தெரியாம கணபதி அதரசீஷத்துக்கு எப்படிங்க மீனிங் தெரிஞ்சிருக்கும்? அர்த்தம் சொல்லுவாங்க, கம்னா என்ன, கணபதினா என்ன, கணானாம் பதி கணபதி அதெல்லாம் சொல்லுவாங்க, அது வேற விஷயம். பட் உள்ளார்ந்த உள்ளதை உள்ளபடி வாட்சியார்த்தமா புரியதை விட நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் வேதாந்தி ஸ்டூடெண்ட்ஸ், லட்சியார்த்தமாக புரிஞ்சுக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு, அது அவங்களுக்கு இருக்காது. புரிஞ்சுங்களா? இப்போ நான் எத்தனை கணபதி நாம நினைக்கிற கணபதி முருகன் இத்தனை கன்ஃபியூஷன், கணபதிக்குள்ள எத்தனை கணபதி இருக்காங்கிறது நான் சொல்ற வரிசையை எழுதிக்கிங்க.
பால கணபதி, பிள்ளையாருடைய வகைகள். $32 விநாயகர் இருக்காங்க நம்ம வழிபாட்டில். பால கணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, 4வது வீர கணபதி, 5வது சித்தி கணபதி, 2 கணபதி, த்விஜன 2, 6வது துவிஜ, சான்ஸ்கிரிட்ல த்விஜ கணபதி. சித்தி கணபதியில் 2 விதமா இருக்காங்க, 2 விதமான சித்தி. உபாசனையினுடைய சித்தி, வேதாந்தோட சித்தி. அதனால சித்தி கணபதி 2 எழுதிக்கலாம். 8வது உச்சிஷ்ட கணபதி, 9 விக்ன கணபதி, 10 க்ஷீப்ர கணபதி, ஷி தக்ஷினால வந்த ஷி அது போட்டு இப்புர ஷீப்ர கணபதி, ஏரம்ப கணபதி. ஏனா அ ஈல வர ஏ, உயிரெழுத்து ஏ. ஏரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, நிருத்த டான்சிங் விநாயகர், நிருத்த கணபதி. நீருயித்த கூட போட்டுக்கலாம் தமிழ்ல, நிருத்த கணபதி. சான்ஸ்கிரிட் வந்து நிரு போடணும், நிருத்த கணபதி. 16வது ஊர்துவ கணபதி. 17வது ஏகாட்சர கணபதி, ஓம்கார். ஏகாட்சர கணபதி. வர கணபதி. வர கணபதி. திரையாட்சர கணபதி. 19 திரையாட்சர. திரையாட்சர கணபதி. 20வது க்ஷீப்ர பிரசாத கணபதி. க்ஷீப்ர பிரசாத கணபதி. ஹரித்ரா கணபதி. ஏகதந்த கணபதி. சிருஷ்டி கணபதி. உத்தண்ட கணபதி 24. உத்தண்ட கணபதி. ரணமோஷன கணபதி. ரணம். ரணமோஷன கணபதி. துண்டி கணபதி.
த்விமுக, டூ ஃபேஸ், த்விமுக கணபதி, த்விமுக கணபதி. ரெண்டா, மூணு, மும்முக கணபதி, த்ரீ ஃபேஸ், மும்முக கணபதி. சிங்க கணபதி, சிங்க வாகனம் இருக்கும், சிங்க கணபதி. யோக கணபதி, மெடிடேஷன்ல இருப்பார், கண்ணை மூடி இருக்கிற கணபதி, யோக கணபதி. துர்கா கணபதி, 8 கை இருக்கும் இருக்கு, துர்கா கணபதி. சங்கட ஹர கணபதி, இப்போ எந்த பிரச்சனைக்கு எந்த கணபதியை வழிபடுது அப்படிங்கிறது நான் இப்போ லக்ஷ்மி கணபதி சில விஷயங்கள் அங்கே எழுதியிருப்பீங்க, சில கணபதி அந்த இடத்துல பிராக்கெட்ல லக்ஷ்மி கணபதி வந்து செல்வ வளர்ச்சிக்கு தான். ரிணஹரண கணபதி, கடன் தொல்லை தீர. நீங்க தனியாக அதை எழுதி வச்சுக்கோங்க, அங்க டைப்ல 32 அது அப்படியே இருக்கட்டும், அதுல பண்ணி ஜாயின் பண்ண வேண்டாம், தனியா எழுதுங்க. லக்ஷ்மி கணபதி எதற்காக, ஏன்னா அப்பதான் வழிபாடு என்னங்கும் போது நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். திருப்பி எழுதுங்க, லக்ஷ்மி கணபதி எதற்காக வழிபடணும், செல்வ வளர்ச்சிக்கு. இதை நோட் போட்டு நீங்க நீட்டா எழுதி வச்சா தான் மறுபடியும் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும், மறந்துடுவோம். நம்ம எல்லாத்தையும் சொன்னலாம் ஞாபகம் வராது. கடன் தொல்லைனா ரிணஹரண கணபதி. அப்போ உங்களுக்கு வந்து அதுக்குண்டான மூல மந்திரம் நான் கொடுப்பேன். அது வந்து பிழை வந்துடுங்கிறனால நான் உங்களுக்கு பிடிஎஃப் மாதிரி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து அந்த நோட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். அந்த கணபதிக்கு உண்டான மூல மந்திரம். ஏன்னா வாயில சொன்னால் எப்படியும் அது சமஸ்கிருத எழுத்துக்கள் அக்ஷரப்பிழை வந்துடும், தப்பாக சொல்லக்கூடாது மூல மந்திரம். அது நான் சொல்லி கொடுத்து தான் சொல்லணும்னு அது சட்டம் இருக்குது, அதில் நியமங்கள் ஜாஸ்தி. அதனால என்னத்துக்கு என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மூல மந்திரங்கிறது தனியாக அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மி கணபதிங்கிறது செல்வ வளர்ச்சிக்கு, ரிணஹரண கணபதிங்கிறது கடன் தொல்லையிலிருந்து தீர்வதற்காக. இப்ப நீங்க இதை எப்படி பிரயோகம் பண்றது, இதை நீங்க ஜெபம் பண்ணலாம். நித்திய பூஜை பண்ணும்போது இதை சொல்லிக்கிட்டே நித்திய பூஜை பண்ணலாம். இப்ப நீங்க தியாயாமி ஆவாகயாமி சொல்றீங்க பாத்தீங்களா, அப்ப ரிணஹரண ஓம் ஸ்ரீ மகா ரிணஹரண கணபதையே நமக தியாயாமி, அந்த இடத்துல ஒரு வேர்ட் சொல்லி தான் நீங்க தியாயாமி ஆவாகயாமி பண்றீங்க. அப்போ இந்த கணபதியை எந்த உங்க வீட்டுல இருக்கிற ஒரே கணபதி போட்டாவே போதும். அதுல கடன் தொல்லையிலிருந்து வேறுன்னு ஒரு 11 நாள் நம்ம ஒரு விரதம் இருந்து அந்த ஓம் ஸ்ரீ மகா ரிண ஹரண கணபதயே நமக தியாயாமி ஆவாகயாமின்னு பூஜையும் பண்ணலாம். ஜபம் பண்றது நான் சொல்லி கொடுக்குற மூல மந்திரத்தை ஜபம் பண்ணணும், அப்படியும் பண்ணலாம். அல்லது ஹோமம் வீட்டில் வந்து ஐயர் வர சொல்லி இந்த ரிண கணபதி ஹோமம் பண்ணி கொடுங்கன்னா பண்ணுவாங்க. அவங்க யாரும் ஆவாகம் பண்ணுவாங்க, அக்னியில ரிணகரண கணபதி ஆவாகம் பண்ணுவாங்க. இது நம்ம கேட்க தெரியணும் அவர்கிட்ட. கணபதி ஹோமம் பண்ணுங்கிறோம், ரிணகரண கணபதி ஆவாகனம் பண்ணுங்கன்னு நம்ம கேட்டோம்னா அவங்க பண்ணி கண்டிப்பா கொடுப்பாங்க. எந்த காலத்துல எந்த கணபதியே ஆவாகனம் பண்ணுன்னு நமக்கு தான் தெரியும், அவருக்கு என்ன தெரியும். அவர் சும்மா ஜெனரலா ஒரு கணபதியை ஆவாகனம் பண்ணிட்டு அவரு பூஜையை முடிச்சுட்டு அவர் போயிடுவார். எந்த ஹோமமா இருந்தாலும் கணபதி பண்ணுவாங்க. அப்ப நாம என்ன சொல்லணும், கொஞ்சம் இந்த ரிணகரணையை கொஞ்சம் இன்னைக்கு ஆவாகனம் பண்ணி கொடுங்க, ஹோமம் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது மகா வித்யா கணபதி. அதை வழிபடும் போது அந்த மகா வித்யா கணபதியை நீங்க ஆவாகனம் பண்றீங்க, பூஜை பண்றீங்க அப்படின்னா அன்னையின் அருள் பெற, எல்லா தேவிகளுடைய அருளை பெறுவதற்கு. அன்னைனா பார்வதியிலிருந்து எல்லா லக்ஷ்மி சரஸ்வதி எல்லா தேவியினுடைய அருளை பெறுவதற்கும் இவருடைய அருளை. எப்படி நவகிரக தோஷம்னா என்ன சொல்றாங்க எல்லாரும், பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்து, நவகிரகத்துக்கும் எல்லாருமே அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் விநாயகா. அதனாலதான் விநாயகரை முதல்ல பண்றது. கணானாம் பதி, எல்லா சிவகணங்களுக்கு இவருதான் தலைவர், விஷ்ணு கணத்துக்கு இவருதான் தலைவர்.
அதனாலதான் நவகிரக தோஷம் இருந்தாலும் விநாயகருக்கு தண்ணி ஊத்து, மார்கழி மாசத்துல நீங்க அருகம்புல்ல வச்சு தண்ணி ஊத்துன்னு சொல்றாங்களா இல்லையா? இதெல்லாம் இதுதான். ஏன்? இவர் தான் பதி, தலைவன் அர்த்தம். சோ யாரோட அன்னையின் அருளை பெறுவதற்கு யார இது பண்றோம்? மகாவித்யா கணபதி. அடுத்தது ஹரித்ரா கணபதி. 4வது சொல்லியிருக்கேன் பலன். ஹரித்ரா மஞ்சள்ல பிடிச்சு பிள்ளையார் வச்சு கும்பிடுறோம் பாத்தீங்களா? அதனுடைய அந்த கணபதி நீங்க வழிபட்டீங்கன்னா மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆனா எதையும் தவறா யூஸ் பண்ணீங்கன்னா திருப்பி அது நமக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு போகாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி இது பாத்தீங்கன்னா ஒரு வேதாந்தத்தில் இருக்கவங்களுக்கு இது அவசியமாங்க நமக்கு தோணும். எதுக்குங்க நம்மளே எது வேண்டான்ட்டு வந்துட்டோம், மக்களை ஈர்த்து நீங்க என்னங்க பண்ண போறீங்க, இது எதுக்கு வழிபாடு தோணும். தயானந்தர் சரஸ்வதினால ஈர்க்கப்பட்டவங்கெல்லாம் நாங்க, புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்க. ஈர்ப்புங்கிறது அப்படி புரிஞ்சுக்கணும், தப்பா புரிஞ்சுக்கூடாது. ஓட்டு வாங்குறதுக்கு, சினிமாவில் நடிச்ச டிக்கெட் வாங்குறதுக்கு நான் சொல்லுவேன். அப்படி எதுவுமே நம்ம அந்த வார்த்தையை அப்படி யூஸ் பண்ணி அவங்களாம் அவர்னால ஈர்க்கப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க அத்தனை பேர் படிக்கிறீங்க. உண்மை, சத்தியமா இதுதான் உண்மை. அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கும். பிரம்மயோகானந்த சுவாமிஜி அவ்வளோ ஒரு ஈர்ப்பு. அது இருக்கிறதுனாலதான் அந்த என்ன ஆகுது, அந்த குரு பரம்பரைங்கிறது கண்டினியூ ஆயிட்டு வருது. அப்படி புரிஞ்சுக்கணும். மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? ஹரித்ரா குங்குமம், சரி, ஹரித்ரா கணபதி. அடுத்தது வக்ரதுண்ட கணபதி. இவர் வழிபடுவதன் மூலியமாக எதிர்பாராத நன்மை கிடைக்கும். என்னங்க எதிர்பாராத நன்மைன்னு என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒன்று அவசியமா இருந்திருக்கும். ஆனா அந்த காலகட்டத்தில் நமக்கு அது அவசியம்னு தெரிஞ்சிருக்காது. புரிஞ்சுதுங்களா? இத இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இது அவசியம்னு கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர் விநாயகர். வக்ரதுண்ட கணபதி. சில இடத்துல பிரச்சனை கொடுத்தாதான் நமக்கு அந்த கஷ்டப்பட வச்சு பாத்தீங்கன்னா அது அந்த கஷ்டப்பட்டது நல்லதுக்கா இருக்கும். ஐயோ நல்ல வேலை, அப்ப பார்த்தா கஷ்டமா இருந்தது, இப்ப பார்த்தா 4 மணிக்கு எந்திரிக்கிறோம், யோகா பண்ணுங்க அப்படின்னா கஷ்டமோ கஷ்டம் நெளியுது. அடுத்த வருஷம் தெரியும் உடம்பு எவ்வளவு. அடுத்த வருஷம் வேண்டாம், ஒரு 6 மாசத்துலேயே தெரிஞ்சு போயிடும் நம்ம என்ன நிலையில் இருந்தோம். எங்காவது படி ஏறதுன்னா தொலாவும், எங்காவது இது இருக்குதா, கைப்பிடி இருக்குதான்னு தான் தொலாவிட்டு போனாங்க. இப்பெல்லாம் அது இருந்தாலும் சரி, கடன்னு ஏறமே, நமக்கு ஒரு கெத்தா இருக்கு. ஆகா, நம்ம உடம்பு இப்படி ஆயிடுச்சா. சோ அப்ப என்னது, எதிர்பாராத நம்ம யோகா பண்ணும்போது இது வரும்லாம் தெரியாது. உடல் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறது தான், உடல் ஆரோக்கியம் பெறும். ஆனா எந்த அளவுக்கு அது உடம்பு பிளெக்சிபிள் ஆகுங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை நாங்க. அப்ப அது யாரு கொடுத்தது? வக்ரதுண்ட கணபதி. நமக்கு அவருத்தான் நாங்க நமக்கு போற்றிய சொல்லணும், வக்ரதுண்ட கணபதி. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு பிசினஸ் பண்றீங்க, இந்த இடத்துல போய் இந்த இடத்துக்கு ஒரு இது வருது, இந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் ஆப்ஷன் கேட்கறாங்க, ஏங்க நீங்க எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்க பிசினஸ். நீங்க யாரு கொடுத்தா ஏ பி 2 பேர் வர்றாங்க, அப்ரோச் பண்றாங்க. 2 பேர்த்துல யாரு கொடுத்தா நம்மள அவன் காப்பாத்துவான்னு நமக்கு தெரியாது. 2 பேரும் நல்லவங்களா தான் தெரிவாங்க. ஆனா ஏட்ட கொடுத்தாதான் மண்டை ஆட்டிட்டு ஏ கொடுத்துரும், பி வேண்டான்றோம். உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் நான் கொடுக்கலீங்க. அந்த மாதிரி எதிர்பாராத இது வக்ரதுண்ட கணபதி. பாடல பார்த்தீங்கன்னா நிறைய பாடல இந்த வக்ரதுண்டங்கிற வேர்டு வரும். ஏன்னா அது அதிகமா நம்ம வழிபடுற தெய்வம் அது வக்ரதுண்ட கணபதி. அடுத்தது நிதி, கேட்கவே வேண்டாம். செல்வ பிராப்தி. ஃபர்ஸ்ட் செல்வ வளர்ச்சிக்கு லட்சுமி கணபதி சொன்னோம். சோர்ஸ் அது வளர்ச்சி, growth. இது என்னது? சோர்ஸ் வேணுமா இல்லையா? அப்புறம் தானே வளர்ச்சி. இது சோர்ஸ், நிதி, சோர்ஸ் ஆஃப் வெல்த், செல்வ பிராப்தி. அடுத்தது புஷ்டி கணபதி. புஷ்டி இதை நீங்க வழிபடும் போது நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி புஷ்டி கணபதி என்ன. ஓம் ஸ்ரீ மகா புஷ்டி கணபதயே நமக தியாயாமி ஆவாகயாமி அப்படி வழிபடுறது. இல்ல நீங்க தியானம் பண்றது, ஜபம் பண்றது, எது வேணா எடுத்துக்கலாம். அப்படி வழிபட்டீங்கன்னா வீட்டுல தானியம் பெருகும், நாட்டுல தானியம் பெருகணும்னு வேண்டாம். ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என் வீட்டுல அரிசி டப்பா நம்பணும், என் வீட்டுல துவரம்பருப்பு டப்பா நம்பணுங்கிறது ரொம்ப அப்படியெல்லாம் அவ்வளவு இதா வேண்டாம். உலகத்தில் எங்கெங்க வீடுகள் இருக்கோ எல்லா வீட்லையும் அரிசி டப்பால நம்பணும். அதுதான் அந்த மாதிரி வழிபாட்டுக்கு தான் கணபதி அப்படியே திரும்பி பார்ப்பார். என்னடா இந்த டிக்கெட்டு, எல்லா டிக்கெட்டும் எனக்கு வேணும் கேட்குது, இந்த டிக்கெட்டு மட்டும் எல்லா. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல எந்தெந்த, அது ஃபாரினா இருந்தா அவன் பிரெட்டை திங்கிறானா ஏதோ வச்சுக்குங்க, மொத்தத்துல தானியம், அவனுக்கு என்ன தானியம் வேணும், கோதுமை வேணுமா அல்லது அதுக்குண்டான மொத்தத்துல தானியம் நாட்டில் பெருகும் போது தாங்க
தானிய உற்பத்தி அதிகமாகும் போதுதான் நாடு சுபிக்ஷம், இல்லைன்னா பஞ்சம். இல்லைங்களா? மழை பெய்யாம ஒரு 10 வருஷம் பார்த்தோம் பார்த்தீங்களா? பஞ்சம். தேங்காய் மரம்ல, தென்னை மரம்ல அப்படியே வறண்டு நிக்கிறத பார்த்தா அப்ப இன்னும் அதெல்லாம் மறக்கவே முடியல. அப்படியே 100கணக்கான மரங்கள் அப்படியே ஏன்னா ஒரு வருஷங்களை வளர்த்த முடியாதெல்லாம் அப்படியே வறண்டு நின்னுது பார்த்தீங்களா? அதெல்லாம் வரக்கூடாதுன்னா என்னது? தானிய பெருக்கம். தேங்காய் என்னது? தானியம் தானே. தானிய பெருக்கம். இதை வேணா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்குதான் புஷ்டி கணபதி. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஓம் ஸ்ரீ மகா புஷ்டி கணபதையே நமக தியாயாமி ஆவாகயாமின்னு பூஜையும் பண்ணலாம், மந்திரமும் பண்ணலாம். இப்படி ஒன்னொன்னு புரிஞ்சுக்கணும். தானிய பெருக்கம் ஒரு அகண்ட மனதில் பார்க்கணும், விஷால புத்தியோட ஒன்றையும் பார்க்கணும். எனக்கு தானியம், எனக்கு ஹெல்த், அப்படி இருக்கக்கூடாது. வேதாந்திக் ஸ்டூடெண்ட் வேதாந்தம் வந்ததுக்கு அப்புறம் விஷால புத்தி, உலகத்துல சமஷ்டியா பிரே பண்ண தெரியும். அடுத்தது பால கணபதி, மன நிறைவு அடையும். நம்ம ஜனங்க படுற பாடு இருக்குது, அந்த மன நிறைவுங்கிறது இல்லாம படாத பாடு. அதுக்கு பால கணபதி மன நிறைவுக்கு. சக்தி கணபதி, சக்தி கணபதி செயலில் வெற்றி. அடிச்சா கல்லுல அடிச்சா மாங்காய் உழுகணும், அதுதான் செயல் வெற்றி. எந்த செயலை செஞ்சாலும் அதுல வெற்றி. சக்தி கணபதி. அடுத்தது சர்வசக்தி கணபதி. சர்வசக்தி கணபதி உடல் பாதுகாப்புக்கு. வர்றதுக்கு முன்னால பாதுகாக்கணும். எப்ப? நோய் வந்ததுக்கு அப்புறம் பாதுகாக்கிறது வேற, நோய் வர்றதுக்கு முன்னாலேயே பாதுகாக்கிறதா உடல் பாதுகாப்புடைய பேரு. சர்வசக்தி கணபதி. ஹேரம்ப கணபதி, இது நிறைய கேட்டிருப்பீங்க சாண்டிங்ல. ஹேரம்ப கணபதி அமைதி பெற, உடல் மனம் எல்லாமே அமைதி பெற. வீடு, நம்ம ஊரு, சமுதாயம், உலகம் அமைதி பெற. க்ஷீப்ர பிரசாத கணபதி. இது பாருங்க, விரைவில் விநாயகரோட அருளை பெறுவதற்கு விநாயகரை கும்பிட்டாங்க. விநாயகரோட அருள் வேணுக்கும் யாரைத்தான் கும்பிட்டாங்க? விநாயகர் தான். அதுதான் அது க்ஷீப்ர பிரசாத கணபதி. விரைவில் விநாயகர் அருள் பெறுவதற்கு. குக்ஷி கணபதி, நோயிலிருந்து விடுபடுவதற்கு. குக்ஷி குக்ஷி நோயிலிருந்து, நோய் அகல. அடுத்து சந்தான லக்ஷ்மி கணபதி. சந்தான லக்ஷ்மி கணபதி உங்களுக்கு தெரியும். சந்தானம்னா குழந்தைகள், நல்ல மகவு கிடைக்க. பிறக்கிற குழந்தை உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தோடு எந்த குறைபாடும் இல்லாம நல்ல குழந்தையா பிறக்கணும், நல்ல குணத்தோடு வளரக்கூடிய குழந்தையா பிறக்கணும். அதான் சந்தான லட்சுமி கணபதி. குழந்தை இல்லாதவங்க இதை நாம் 48 நாள் 11 நாள் அவங்கவுங்க முடிகிற அளவுக்கு இதை விரதமாக இருந்து நீங்கள் எந்த ஒரு சங்கல்பம் பண்ணி நீங்கள் தொடர்ந்து 11 நாள் 48 நாள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். எப்போவுமே விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். அது நிறைவேறுதோ இல்லையா? நிறைவேறினா தான் போகணுமா நினைக்கிறது அப்படிலாம் இல்லை. இந்த 11 நாள் விரதம் இருக்கிறதே அவருடைய அருள் இருந்தால் தான் விரதம் இருக்க முடியும். அவருடைய அருள் இல்லைன்னா அவங்களாம் விரதம் அப்போ தான் ஏதோ ஒன்று நிற்கி. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கிராட்டிடியூட். நீ அந்த 11 நாள் விரதம் இருக்கிறதுக்கு உதவி செஞ்ச விநாயகான்னு அதுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, எப்போ நீங்கள் வச்சாலும் சரி. அடுத்தது ஸ்வர்ண கணபதி தெரியும் உங்களுக்கு. தங்கம். இன்னும் எத்தனை நூற்றாண்டு கழித்தாலும் பாரத பெண்களுக்கும் உள்ள தங்கத்துக்கும் உள்ள உறவை எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது. இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள், இப்போ 20ஆவது நூற்றாண்டில் இத்தினூண்டு போட்டுக்கிறாங்க அத்தினூண்டு போட்டுக்கிறாங்க நினைக்கிறான். ஆனாலும் பெண்களுக்கும் தங்கத்துக்கும் உள்ள உறவை பிரிக்கவே முடியாது. தங்கம் ஸ்வர்ண கணபதி. இப்போ பாரதத்தில் நேற்று அதை சொல்லிட்டு இருந்தேன், பாரதத்தில் எல்லா நாட்டிலையும் எவ்வளவு தங்கம் இருக்குன்னு உடனே லிஸ்ட் கொடுத்துருவான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் பாரதத்தில் மட்டும் கவர்மெண்ட் இருக்கிறது கம்மி. அவன் கணக்கு கொடுத்தானா கவர்மெண்ட்டுக்காரன், அது கம்மி. ஜனங்கிட்ட இருக்கிறது எச்சு. அது எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த கொம்ப வந்தாலும் பூமிக்குள்ளையாவது போட்டு ஒழிச்சு வைப்போமே தவிர கணக்குக்கு கொண்டாட மாட்டோம். எவ்வளவு இருக்குன்னு கணவனுக்கே தெரியாத போது கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியும்? அப்படிதான் பேசிட்டு போது சொல்ல, வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு ஆம்பளைகளுக்கே தெரியாது உள்ள எவ்வளவு பவுண்ட் இருக்குன்னு.
பொம்பளைகளும் நம்மளுக்குமே லேடிஸுமே பவுன் இவ்வளோன்னு கணக்கு போட்டு நம்ம வச்சிருப்பான்னு கேட்டேன், வச்சிருக்க மாட்டோம். அதுதான் அந்த லட்சுமியோட இது. இத்தனை பவுன் இருக்கு நமக்குன்னு சொல்றது வந்து அது அது ஒரு வாயில் சொல்லக்கூடாதுப்பாங்க. இப்போ பொண்ணுக்கே ஒன்று செஞ்சுட்டா சீர் செஞ்சுட்டா பாருங்க, ஏன் நீ யோசனை பார்த்துருக்கீங்களா, செஞ்சுன்னு சொல்லாத. ஏன்னா தவம் தன் வலிமையை இழக்கும். இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு ஒன்று கொடுக்குறீங்க, நான் கொடுத்தேன் நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப கொடுத்ததனுடைய ஒரு பலன் புகழ்ச்சியில கழிஞ்சு போயிடும். நீங்க ஒண்ணு பண்றீங்க, ஒருத்தருக்கு உதவி கொடுக்குறீங்க அப்படின்னா வெளியில சொல்லும்போது உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்குதா இல்லையா? ஏதோ ஒண்ணு 4 பேர் உங்களை ஐயோ பாருங்க நல்லா பண்ணி அப்படி நினைக்கிறாங்களே, அப்போ நீங்க ஒண்ணு கொடுத்ததனுடைய பலனுக்கு பதிலா எது வந்துடும், புகழ் வந்து அதை அழிச்சிட்டு போயிடும். வேற புகழ்கள் என்னங்க வருது நமக்கு? நமக்கு உண்மையா எது கிடைக்கணுமோ அதை விட்டுட்டு புகழ்ல போய் அந்த புண்ணியம் கழிஞ்சு போயிடும். நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு புண்ணியம், அது அந்த புண்ணியம் எதுல கழிஞ்சு போயிடும், புகழ கழிஞ்சு போயிடும். அதனாலதான் என்ன சொல்றது, வந்து எவ்வளவு ஒரு பொண்ணுக்கு செஞ்சா கூட பாருங்க, அந்த காலத்துல சொல்ல மாட்டேன், இப்பதான் என்னமோ ஐயோ இப்ப எல்லாம் அதுல பேசல. நான் அப்பெல்லாம் பொண்ணுக்கு என்ன செஞ்சாங்கிறது பொண்ணுக்கே தெரியுமா தெரியான்னு தெரியாது. ஏன்னா அப்படிதான் செய்யணும். என்னன்னு கேட்டா அது எதையுமே என்ன பண்ண அளந்துட்டு போயிருப்பாங்க. அளந்து சொன்னோம்னா அது அளந்துகிட்டு போயிருப்பாங்க. அது தெரிஞ்சுக்குங்க. எதையுமே கொடுத்தாலும் சரி, எதுவுமே சரி, அது உலக மக்களுக்கு கொடுத்தாலும் சரி, வீட்டுக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, நான் கொடுத்தேன்னு சொல்ல தொடச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அரிசியெல்லாம் நம்ம அந்த காலத்துல பாருங்க, அரிசியெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்னு தெரியல. இப்ப 2 உலக்கு அரிசி எடுத்து போட்டோம்னா துணியூண்டு அரிசி எடுத்து ட்ரம்ல போட்டுருவோம். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் இவ்வளவு பெரிய தத்துவம். ஆனா நம்ம எதுக்கு என்னமோ சாங்கியம் சடங்கு. அதனால இந்த கால ஜெனரேஷன் நீ தான் லூஸ் எதுக்கு திருப்பி எடுத்து போடுற, அதுக்கு நம்ம பதில் சொல்லவும் தெரியறது இல்லை. ஆனா அதுல அவ்வளவு அர்த்தம் உள்ள இருக்கு. அளக்க கூடாது, ஆனா அளந்துக்கிட்டு போயிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? எதுக்கு சொல்றேன்னா, தங்கம்ங்கிறது நமக்கு எத்தனை வேதாந்தம் படிச்சாலும் கிரகஸ்தாவா இருக்கிற வரைக்கும், பெண்களா இருக்கிற வரைக்கும் நம்மளை தங்கத்தையும் சன்னியாசியா போயிட்டவன அது கதை வேறன்னு வச்சுக்கோங்களேன். கிரகஸ்தாவா இருக்க வரைக்கும் நம்ம வேண்டானாலும் 2 பெத்து வச்சிருப்போமே, அதுக்கு வேணும் இல்லையா? யோசனை பாருங்க, நம்ம வேண்டான்னு அப்படியே பெருசா பெருமையா சொல்லிக்கலாம். அப்புறம் அதுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? கல்யாணம் இன்னைக்கு யாரு கல்யாணம் மாப்பிள்ளையே தங்கமே வேண்டானாலும் நம்ம எப்படிங்க பொண்ணு சும்மா அனுப்புறது? அப்படி ஒரு இது நம்ம ஊறிட்டோம் இல்லைங்களா? சோ தங்கம் வேணும் வேணும் வேணுமோ வேணும். நான் வேதாந்தம் படிக்கிறேன், எனக்கு தங்க வேண்டாம், வாங்கி வச்சீங்கன்னா அடுத்து 2 லட்சத்துக்கு வரப்போகுதுன்னா அது பாருங்க, பொண்ணும் மண்ணும் என்னைக்கு, அதெல்லாம் பழைய காலத்துல சொல்லி வச்ச பழமொழி. பொண்ணையும் மண்ணையும் என்னைக்கு வீணாகுதுபாங்க. நீ ஒரு பூமி வாங்கி போட்டால், இந்த காலத்துல பொண்ணை மண்ணை தவிர மத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏது அந்த ஷேர் மார்க்கெட்ல போடுறது, அதை போடுறது. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, பொண்ணுல போடு இல்லைன்னா மண்ணுல போடு. 2 என்ன ஆயிட்டே இருக்கும், அப்ரிசியேஷன். அவ்வளவு. அது அந்த கால ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்குது. இந்த கால ஜனங்களுக்கு அதை இங்க எல்லாம் செலவு பண்றதே எதுல, கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு, அமெரிக்க கல்ச்சர் அதெல்லாம், கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு சம்பளத்தை வாங்கி கடன் அடைக்கிறது. ஐயா தரித்திரம். சுவாமிதான் சொல்லுவார், அதெல்லாம் தரித்திரம். அந்த மாதிரி நாடு நம்மளுது இல்ல. கையில வச்சிருப்போம், கொஞ்சோண்டு செலவு பண்ணி திருப்பி வச்சுக்குவோம். நம்மளுது அப்படி கலாச்சாரம். கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு பேங்க்ல, அப்புறம் அது வேலையில வாங்கின சம்பளத்தை கொண்டு அன்னைக்கு எதை அடைக்கிறது, கடன் அடைக்கிறோம். ஐயோ இதெல்லாம் வந்துங்க தப்பு, ரொம்ப தப்பு. தரித்திரம். மூதேவிம்பார் சுவாமி சொல்லும்போது, மூதேவி வந்து உட்கார்ந்துட்டாம்பார். அந்த சம்பள பணத்தை முழுங்குறதுக்கு யார் வந்துட்டா, ஸ்ரீதேவி வந்தா தாங்க நம்மளுக்கு வளர்ச்சி. மூதேவி வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்ரீதேவி ஓடி போயிடுவாங்க. அடுத்தது விஜய கணபதி, வெற்றி. வாழ்க்கையில எதுக்கோ நம்ம 10th பையன் படிக்க கேளுங்க, அவன் 10th பாஸ் ஆனும்பா. +2 கேளுங்க, பிசினஸ் ஆரம்பிச்ச கேளுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச கேளுங்க, ஸ்கூல் ஆரம்பிச்ச, எல்லாத்துக்கும் என்ன வேணும், விஜயம். நீங்க வேதாந்திக் ஸ்டூடெண்டா இருந்தாலும் வெற்றிங்கிறது அவசியம். புரியுதுங்களா? அது என்ன நாம எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி அப்படி எல்லாம் உட்காந்துருக்க கூடாது. வெற்றி வேணும். படிக்கிறோம் இல்லையா, இதுல வெற்றி வரணுமா வேண்டாமா? அப்படி யோசனை பண்ணணும். வெற்றினா நான் வந்துங்க வைராக்கியம், ஐயா தப்பா புரிஞ்சுக்கிறீங்க வைராக்கியத்தை. வெற்றி எல்லாத்துக்கும் வேணும். அடிச்சா சுவாமிஜி அடிச்ச மாங்காய் ஒழுங்குண்டா. அது வேதாந்தி சொல்ற அடிச்சாலும் சரி, நீ நார்மல் சொல்ல முயற்சி பண்றோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு பலன் வேணுமா வேணும். வெற்றி ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஜெயிக்கணும். அடுத்தது அர்க்க கணபதி, நவகிரக தோஷம் விலக. நவகிரக தோஷம் விலக. அர்க்க கணபதி. உச்சிஷ்ட கணபதி, முக்காலமும் அறிய. உச்சிஷ்ட கணபதி முக்காலம் அறிய.
போக கணபதி. சகல போகங்கள். விரி விரி கணபதி. இது கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியாது. பரந்த அறிவு பெற, விஷால புத்தி. விரி விரி கணபதி. வீர கணபதி. தைரியம் அடைய. சங்கடஹர கணபதி. அது உங்களுக்கு தெரியும், தடங்கள் நீங்க. விக்ன ராஜ கணபதி. அரச போகம் பெற. கிங், அரச போகம், அந்த அளவுக்கு போகத்தை பெற. தருண கணபதி. இளமை நீடிக்க. இளமையில் எந்த மனம் எந்த உடலோடு இருந்தமோ அது 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 கண்டினியூ ஆகிறதுனா வயதான காலத்திலையும் அந்த எந்தோடு இருக்கிறது. அப்படி யோசனை பண்ணணும். துர்கா கணபதி. தருண கணபதி இளமை நீடிக்க. துர்கா கணபதி துன்பம் நீங்க. இது நீங்க நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். துர்கா கணபதி துன்பம் நீங்க, எந்த விதமான துன்பமா இருந்தாலும் சரி. யோக கணபதி. தியானத்தில் உட்கார்ந்திருப்பார். யோக கணபதி ஞானம் பெற. அது எந்த ஞானமா இருந்தாலும் சரி, ஞானத்தை பெறுவதற்கு. நிருத்த கணபதி. டான்சிங் விநாயகர். நிருத்த கணபதி அது ஆடற்கலையில் டான்ஸ்ல மேன்மை பெற. ஆடல் கலையில், ஆடற்கலைன்னு ஒரு இரு வராது, இல்லு வராது, ஆடற்கலை. ஆடற்கலையில் மேன்மை பெற. சித்தி கணபதி. முயற்சிகளில் வெற்றி அடைய, சித்தி அடைய. அது தானமா இருக்கலாம், தவமா இருக்கலாம், மெடிடேஷனா இருக்கலாம், வேதாந்தமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம். சித்தி, முயற்சிகளில் வெற்றி பெற. அடுத்து புத்தி கணபதி. நல்ல புத்தி கொடு, அத புத்தி கணபதி. கல்வி அறிவு வளர. புத்தி கணபதி கல்வி அறிவு வளர. நவநீத கணபதி மனதை கட்டுப்படுத்த. மனதை கட்டுப்படுத்த. மோதக கணபதி நல்ல பலனை பெற, நற்பலனை பெற. மோதக. அடுத்தது மோகன. மோதக கணபதி நல்ல பலன்களை பெற. அடுத்தது மோகன, பாதுகாப்பு பெற. மோகன கணபதி பாதுகாப்பு பெற. குரு கணபதி குருவனுடைய அருளை பெற. அபீஷ்ட
வரத கணபதி. அபீஷ்ட வரத கணபதி. கோரியதை பெற. என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கிறதுக்கு. நம்ம என்ன கோர்றோமோ கோரியதை பெற. அவ்வளவுதான். நம்ம இப்போ மகா கணேச பஞ்சரத்னத்தினுடைய மீனிங் நான் கொடுத்தேன். அது என்னன்னு அதை மட்டும் நம்ம ஒரு தடவை பாடிட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாம். முதாகராத மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம்சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகைக்கநாயகம் விநாசி தேவ தைத்யகம் நதாசுபாசுநாசகம் நமாமி தம் விநாயகம் நதேததாரி பீகரம் நவோதிதார்கபாஸ்வரம் நமசுராரி நிர்ஜரம் நதாதி காப்பதுத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம் சமஸ்தலோகசங்கரம் निरातदैत्यकुञ्जरं दरेदरोदरं वरं वरे भवक्त्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुदाकरं यशस्करं मनस्करं नमस्कृता नमस्करोमि भास्वरम् अकिञ्चनातिमार्जनं चिरन्दनोक्तिभाजनं पुरारि पूर्वनन्दनं सुरारि गर्भचर्मणं प्रपञ्चनाशभीषणं धनञ्जयादिभूषणं कपोलदानवारणं भजे पुराणवारणं नितान्तकान्ततन्तकान्तिमन्तकान्तकात्मजम् अचिन्त्यरूपमन्तहीनमन्तराय कृन्तनं हृदन्तरे निरन्तरं वसन्तमेव योगिना तमेकदन्तमेव तं विचिन्तयामि सन्ततं मकागणेश पञ्चरत्नमादरेण योन्वगम् प्रजल्पति प्रभातके कृति स्मरन् गणेश्वरम् अरोगदां अदोषदां सुसाहितीं सुपुत्रता समाहिदायुरष्टभूतिमप्युभैदिशोचिरात् समाहिदायुरष्टभूतिमप्युभैदिशोचिरात् इति श्री शंकराचार्य विरचितं श्री महागणेश पंचरत्नं संपूर्णम्। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।